நான் ஜெயராமை பிடிச்சாரு. நீ உன் ஜிபே கொடுத்துருக்க, நீ முதல்ல ஒன்னே ரிமாண்ட் பண்ணணும். ரிமாண்ட் பண்ண அவனை. ஓ அவ்வளோதான், வேறு பேச்சே இல்லை கோர்ட்டில். சல்யூட் அடிச்சு நின்னார்ல யூனிஃபார்மோட, அவன் ரிமாண்ட் பண்ணு போ. திருவேலங்காடு போலீஸ் டேக்கப் பண்ணு, தூக்கிட்டு போ, ரிமாண்ட் பண்ணு. ஒரு ஏடிஜிபியை ஒரு திருவாலங்காடு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு அரெஸ்ட் போறாரு. பண்ணுறாரு. கூட்டு போ, கிட்னாப் போடுறதுல அக்யூஸ் சேரு, அந்த வண்டியை சீஸ் பண்ணு. ஏன்னா வண்டி தான் ப்ராப்பர்ட்டி. ஆமா. ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணு, தூக்க எல்லாத்தையும். அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது அப்படியே ஜெயன்மூர்த்தியார் பக்கம் திருப்புனாங்க கோர்ட்டு. நீங்கள் ஒரு எம்எல்ஏங்க, நீங்கள் என்ன கட்டப்பஞ்சாயத்து பண்ணுறது தான் நீங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு இவர் பக்கம் திரும்பி, உங்கள் ஏபி கிராண்ட் பண்ண முடியாது, நான் டேட்டு போடுறேன், 26 டேட்டு போடுறேன். ஓ நீங்கள் இத்தனை பேரோட வந்தால் பயந்துருவேன் நான்லாம். 1 கோடி பேர் வந்தாலும் நான் போயிட மாட்டேன். நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதனால தான் இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். மக்கள் பிரதிநிதி நீங்கள் கிட்னாப் வழக்குலையும் அதில் இதுலேயும் பேர் அடிப்பட்டா எப்படிங்க? 26 டிசைட் பண்ணுறேன். நீங்கள் நேராக திருவலங்காடு ஸ்டேஷனில் என்கொயரி கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஓ தனியாக தான் போகணும், ம் கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ காலையில் 10 மணிலேருந்து 1 மணி நேரம் என்கொயரி நடந்திருக்கு.